Hi, welcome to this video. இந்த வீடியோவில் நம்ம கஸ்டமைஸ் ஜிபிடி ஃபார் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்குரிய கஸ்டம் ஜிபிடி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு தம்ப்நெயில் மேக்கர் கஸ்டம் ஜிபிடி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட்டை கிளிக் பண்ணுறோம். ஸோ நம்ம அதில் என்ன டைப் பண்ணுறோம் அப்படின்னா கிரியேட்டா கஸ்டம் ஜிபிடி for YouTube thumbnail இல்லை வந்து ஃபார்ட்டு கொடுத்துட்டோம். for YouTube video and videos given title create a thumbnail அப்படின்னு கொடுக்குறோம். create a thumbnail for it அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ என்டர் கொடுத்த உடனே create a custom GPT of thumbnails கரெக்ட். அப்படின்னா தான் கொஞ்சம் மீன் பண்ணி இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு பட்டன் கிளிக் பண்ணுறோம். ஸோ என்ட்ரு பட்டன் கிளிக் பண்ண உடனே அந்த ஜிபிடி பில்டர் வந்து நம்மளோட கஸ்டமைஸ்டு ஜிபிடிக்கு ஒரு நேமும் ஸோ அதுக்குரிய ப்ரொஃபைல் பிக்சரும் நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு அப்டேட்டிங் ஜிபிடின்னு சொல்லிவிட்டு நமக்கு தம்ப்நெயில் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குது. இந்த நேம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஓகே சொல்லலாம். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது நேம் கேட்டாலும் பண்ணிக்கலாம். எந்த டைம்லனாலும் இப்போன்னு இல்லை, அடுத்த ஒரு 5 months கழித்து கூட நீங்கள் அந்த தம்ப்நெயில் கிரியேட்டர் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லைன்னா இதை ரீஃபைன் பண்ணி திருப்பி கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் அனதர் நேமு. ஸோ அந்த அனதர் நேமும் வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபைல் பிக்சரும் அது க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இப்போ நமக்கு ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் வந்துருச்சு. நம்மளோட கஸ்டம் ஜிபிடியோட தம்ப்நெயில் மேக்கரோட நேமும் தம்ப்நெயில் ஸ்டைலிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ப்ரொஃபைல் பிக்சர் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லி நான் அந்த கஸ்டம் ஜிபிடிக்கு டைப் பண்ணி அனுப்புகிறேன். பட் வந்து ஐ டோன்ட் லைக் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன். எதை ஐ டோன்ட் லைக்னு மென்ஷன் பண்ணுறேன்? அந்த தம்ப்நெயில் ஸ்டைலிஷ்ன்ற நேம் சரியில்லை அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து வேறு நேம் கொடுக்குது. ஹவ் அபவுட் விஷுவல் கிளிக்ஸ் அப்படின்னு கொடுக்குது. ஸோ அது வந்து ஓகே, விஷுவல் கிளிக்ஸ் இன்னோவேட்டர்ன்றது ஓகே அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அது வந்து உடனே அது சேஞ்ச் பண்ணி விடுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து தம்ப்நெயில் ஸ்டைலிஷ்ன்றது கொடுத்தது வேண்டான்னு சொல்லிவிட்டு விஷுவல் கிளிக்ஸ் இன்னோவேட்டர்ன்றதை நான் ஓகே பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து விஷுவல் கிளிக்ஸ் இன்னோவேட்டராக உடனே அது சேஞ்ச் ஆகிடுது. இப்போ வந்து அடுத்த ப்ராம்ப்ட் நான் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்னா தம்ப்நெயில் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த ப்ராம்ப்டை நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ தம்ப்நெயில் வந்து ஷுட் பி இன் எக்ஸாக்ட் டிசைன், எந்த டிசைனில் இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா தம்ப்நெயில் வந்து நிறைய சோஷியல் மீடியாவுக்கு யூஸ் பண்ணலாம். பட் நம்ம யூஸ் பண்ணுற தம்ப்நெயில் வந்து யூடியூப் வீடியோக்குரிய டிசைனுக்கு ஏற்றாப்புல கஸ்டமைஸ் டிசைனில் இருக்கணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டை நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த ப்ராம்ப்ட் என்ன மென்ஷன் பண்ணுறோம்? த தம்ப்நெயில் ஷுட் பி இன் எக்ஸாக்ட் டிசைன் ஆஃப் அ யூடியூப் வீடியோ அண்ட் த சைஸ் ஷுட் பி ஆல்சோ பி சேம் அப்படின்னு சொல்லி என்னென்னா நம்ம நிறைய வேறு ஏதாவது தம்ப்நெயில் அப்படின்னா அது ட்விட்டருக்குரிய தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணலாம், ஃபேஸ்புக் வீடியோஸ்க்குரிய தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆகிடக்கூடாதுன்றதுனால எக்ஸாக்டாக நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இட் ஷுட் பி ஃபார் யூடியூப் வீடியோ. அந்த வீடியோவுக்குரிய டிசைன் தான்
நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். ஸோ அதுவும் வந்து ஓகே, நான் வந்து ஃபோக்கஸாக இருக்கேன், ஜிபிடி ஃபோக்கஸ் ஆன் யூடியூப் தம்ப்நெயில் டிசைனோட சைஸுக்கு ஏற்றாப்புல இருக்கேன் அப்படின்னு. என்னென்ன தீம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அதை ரீடிஃபைன் பண்ணி கேட்குது, அது நம்மக்கிட்ட ரீசனிங் பண்ணி கேட்குது. அது வந்து நம்ம எந்த தீம்ஸு, கலர்ஸ், எலிமெண்ட்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கிறலான்றதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ உடனே அந்த கஸ்டமைஸ் ஜிபிடியை அப்டேட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த கஸ்டமைஸ் ஜிபிடிஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து யூ கேன் கோ அண்ட் ஹாவ் அ ப்ரிவ்யூ ஆஃப் தட். ஸோ இப்போ எந்த தீம்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, பட் என்னோடய யூடியூப் வீடியோஸுக்குரிய சைஸுக்குரிய தம்ப்நெயில்ஸை எக்ஸாக்டாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கஸ்டம் ஜிபிடி வந்து இஸ் ரெடி அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ அதுக்குரிய ரிப்ளையை அது கொடுக்க போகுது. ஸோ இப்போ வந்து நம்மளோட கஸ்டம் ஜிபிடி ரெடி. விஷுவல் கிளிக்ஸ் இன்னோவேட்டர் அப்படின்ற கஸ்டம் ஜிபிடி ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபைல் பிக்சரோட ரெடியாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிருச்சு. ஸோ இப்போ வந்து ஐ எம் கோயிங் ஃபார் அ ப்ரிவ்யூ கிளிக் பண்ண உடனே அது ஓப்பன் ஆகும். ஸோ எப்படினாலும் நம்ம சேவ் பண்ணிக்கிறலாம், ஜிபிடி ஸ்டோரில் சேவ் பண்ணிக்கிறலாம், நமக்கு மட்டும் சேவ் பண்ணிக்கிறலாம், இல்லை அந்த அக்சஸ் லிங்க்கை வந்து மித்தவங்க யூஸ் பண்ணுற மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரிவ்யூ பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ இப்போ ப்ரிவ்யூவில் வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ என்ன வேணும், என்ன கீ எலிமெண்ட்ஸ் வேணும், என்ன கலர் ஸ்கீமா வேணும், என்ன டெக்ஸ்ட் வேணும், என்ன ஸ்டைல் ப்ரிஃபரன்ஸ் என்ன வேணும் அப்படின்றத அது மென்ஷன் பண்ணி கேட்குது. ஸோ நாம் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம விஷுவல் கிளிக்ஸ் இன்னோவேட்டர் நம்ம க்ரியேட் பண்ண ஃபஸ்ட்டு கஸ்டம் ஜிபிடி ஃபார் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண விஷுவல் கிளிக்ஸ் இன்னோவேட்டரில் நமக்கு என்ன தீம் வேணுன்றதை என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை நம்ம வந்து டைப் பண்ணுறோம். ஸோ வந்து தம்ப்நெயில் வந்து நம்ம எஜுகேஷ்னல் வைஸாக இருக்கட்டும் அப்படின்றத டைப் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து மரைன் வைல்ட் லைஃப் மாதிரி இருக்கட்டும் அப்படின்றத நம்ம டைப் பண்ணுறோம். அப்புறம் ப்ளூ கலர் வைஸ் ப்ளூ அண்ட் க்ரீன் இருக்கட்டும்னு டைப் பண்ணுறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது என்னென்ன கேட்குறாங்களோ அந்த ஸ்டைல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம டைப் பண்ணுறோம். டெக்ஸ்டஸ் அப்படின்றது வந்து டெக்ஸ்ட்டில் என்ன இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம டைப் பண்ணுறோம். சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஓஷன் அப்படின்னு அந்த டெக்ஸ்ட் போட்டு டைப் பண்ணுங்க அப்படின்றத, அதாவது தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுங்க அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து விஷுவல் கிளிக்ஸ் இன்னோவேட்டர் நமக்கு தேவையான யூடியூப் தம்ப்நெயிலை யூடியூப் சிம்பிளோட நமக்கு க்ரியேட் பண்ணி இப்போ கொஞ்சம் நேரத்தில் வித்தின் செகண்ட்ஸில் நமக்கு இப்போ காமிக்க போகுது. ஸோ இது வந்து இந்த மாதிரி நிறைய சாட் ஜிபிடிஸ் நீங்கள் கஸ்டம் ஜிபிடிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து அந்த விஷுவல் கிளிக்ஸ் இன்னோவேட்டரில் உங்களுக்கு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி காமிச்சிருச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த தம்ப்நெயிலை. ஸோ இதுக்கப்புறம் இந்த தம்ப்நெயிலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தம்ப்நெயில்ஸை நீங்கள் பர்சனலாக ஃபைவர், அப்வொர்க் இந்த மாதிரி கம்பெனிஸில் ஃப்ரீலான்சிங்க்கும் நீங்கள் தம்ப்நெயில் க்ரியேட்டரை வந்து கஸ்டம் ஜிபிடி யூஸ் பண்ணியும் யூ கேன் மேக் மணி. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த தம்ப்நெயில் க்ரியேட்டரை கஸ்டம் ஜிபிடி 4 எனேபிள் பண்ண சொல்லி நிறைய கிளைண்ட்ஸு, இண்டஸ்ட்ரீஸ், கம்பெனிஸ், கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இவங்களுக்கு நீங்கள் கொடுத்தும் நீங்கள் யூ கேன் மேக் அ தம்ப்நெயில் மேக்கர். ஸோ இதை க்ரியேட் கொடுத்துட்டிங்கனால ப்ராம்ப்ட்ஸ் என்ன கொடுக்குறீங்களோ அதோட கான்ஃபிகரேஷனும் உங்களுக்கு உடனே அந்த சைடே வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஒரு கஸ்டம் ஜிபிடி தம்ப்நெயில் மேக்கர் க்ரியேட் பண்ணுற மெத்தட். இந்த மாதிரி நிறைய கஸ்டம் ஜிபிடிஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் ஃப்யூச்சரில். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.